ஹாய், நான் 2025 12th பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மெசேஜ் வந்து 2026 12th பேட்ச்க்கான மெசேஜ் தான். ஸோ நிறைய பேர் 11th வந்துட்டு கம்மியாக மார்க்ஸோ இல்லை வந்துட்டு ஆவரேஜ் ஸ்கோர்ஸோ வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. அதனால வந்துட்டு 11th மார்க்ஸை வந்து கம்பேர் பண்ணாமல் நீங்கள் 12th வந்தால் மட்டும்தான் மார்க்ஸ் வாங்க முடியும். 11th மார்க்ஸ் இதோடு விட்டுருங்க. கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் கம்மியாகும். மைண்ட் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டாக என்ன ஃபிக்ஸ்டாக வைக்கணும் அப்படின்னா, உங்கள் 12th போர்ஷன் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமான போர்ஷன்ஸ்லாம் கிடையாது. மினிமலான ஈஸி போர்ஷன்ஸ் தான். டெய்லியும் படித்தா ஈஸியாக இருக்கிற போர்ஷன்ஸ் தான். அதனால 12th படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பயம் மட்டும் மைண்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டே 1லேருந்து டிசிப்ளினாவோ கன்சிஸ்டன்சியாக ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோடு இருந்தால் மட்டும் போதும். அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்காவது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ அது வந்துட்டு செகண்டரி. பட் டிசிப்ளினாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது, ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது, ஸ்க்ரீன் டைம் வந்துட்டு கண்டிப்பாக கம்மி பண்ணுறது. ஸோ இந்த டைம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். நிறைய பேர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் மோட்டிவேஷன்ஸ் கேட்டுட்டு கூட வந்திருப்பீங்க 11th முடிச்சு 12th. ஸோ அந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 days ஆர் 20 daysக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் டிசிப்ளினாக ஒன்ஸ் இருந்துட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு அப்படி இருக்க பழகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்ஸ் வந்துடும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த அகாடமிக் வைஸில் இம்ப்ரூவ் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் படிக்கிற வயசில் உங்களுக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பிட் அடிக்கிறீங்களோ இல்லை சீட் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 12th பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு 12th முடிச்சு யாரும் வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் சீட் பண்ணுறதோ இல்லை ஹெல்ப் பண்ணுறதோ பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபார்முலாஸ்க்கு கண்டிப்பாக டே 1லேருந்து நோட் போடணும். ஸோ 1 மந்த்க்கு அப்புறம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டே 1லேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபார்முலாஸ்க்கும் ப்ராப்ளம்ஸ்க்கும் நோட் போடுங்க. முடிஞ்சால் ஒவ்வொரு சாப்டர் முடிக்க ஃபார்முலா பேப்பர்ஸ் ஒன்று எழுதி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு வாலில் கூட மாட்டி வச்சுக்கோங்க. இல்லைனா நோட்டில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஸ்லிப் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, லைக் மிட் டேர்ம் டெஸ்ட் நிறையா வரும். ஸோ இதில் எல்லாம் வந்துட்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம, உங்கள் புக்கு ஒரு 100% போர்ஷன் இருக்குன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்லிப் டெஸ்ட்லேயும் இல்லை ஒவ்வொரு மந்த்லி டெஸ்ட் ஆர் மிட் டேர்ம் டெஸ்ட் ஆர் எனி கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கவர் பண்ணியிருக்கீங்க, அதாவது ப்ராப்பராக மக்கப் பண்ணாமல் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலே போதும், நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். மார்க்ஸ் வேணால் வேரி ஆகலாம், மார்க்ஸ் வந்துட்டு கம்மியாகும் ஜாஸ்தியாகும். ஸோ மார்க்ஸ் வச்சுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த எவ்வளோ போர்ஷன் கவர் பண்ணியிருக்கீங்க அந்த பர்சன்டேஜ் உங்களோட செல்ஃபாக நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபைனல் மார்க்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் படிக்கிறது கரெக்டாக தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு லெசன் கவனிக்கிறீங்க, லைக் நீங்கள் ஸ்கூலுக்கும் போகிறீங்க, டியூஷனுக்கும் போகிறீங்க, அப்படி இல்லை ஸ்கூலுக்கு மட்டும் தான் போகிறீங்க, எப்படி இருந்தாலும் ஒரு லெசன் முடிச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு புக்ஸில் வந்துட்டு கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது அதை கெஸ் பண்ண முடியுதா, அதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி பண்ணாலே நீங்கள் வந்துட்டு லைக் 70% நீங்கள் படிச்சிட்டிங்க தான் அர்த்தம். அதனால வந்துட்டு இப்படி தான் படிக்கணும். நிறைய பேர் வந்துட்டு மக்கப் பண்ணுவாங்க, உட்காந்து ஹார்ஸ் கணக்கில் படிப்பாங்க. பட் அப்படி படிக்காமல் இப்படி படித்தா மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் செல்ஃப் டவுட் படாமல் இருக்க முடியும். ஸோ வந்துட்டு கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியும். நிறைய பேர் மார்க்ஸ் ஸ்கோர் ஜாஸ்தி பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு செல்ஃப் டவுன் ஆகாமல் ஜஸ்ட் இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இவ்வளோ கவர் பண்ணியிருக்கோமா, மக்கப் பண்ணாமல் ப்ராப்பராக பண்ணியிருக்கோமா, அப்பப்போ ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த அகாடமி சாய்வீரா அகாடமி பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாடமி தான். பர்சனலாக எனக்கு கேட்டிங்கன்னா, நான் நிறையா அகாடமிஸ்லாம் போயிட்டு எதுவுமே செட் ஆகாமல், லைக் எல்லோரும் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு, யாருமே பெருசாக அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கேர் பண்ணிவிட்டு டீச் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ எல்லாமே நான் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டியூஷனுக்கு வந்துட்டு சரி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், வரலன்னா நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்த டியூஷன் தான். ஆனால் இந்த டியூஷன் முதல்ல வந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஃபீல் வைக்கிற ஒரு டியூஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த டியூஷன் எப்படி என்ன இருக்கும் அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஹை ஸ்கோராக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த டியூஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, உங்களை ஃபிசிக்கலாகவோ இல்லை மென்டலாகவோ ப்ரெஷர் பண்ணவே மாட்டாங்க. பார்ஷாலிட்டி எதுவுமே இருக்காது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக தெரியும் உங்களுக்கு நீங்கள் எந்த டைமில் வந்துட்டு நீங்கள் லாக் ஆவீங்க, எந்த டைமில் வந்து டிப்ரெஸ்ட் ஆவீங்க, எந்த டைமில் நீங்கள் நல்லா படிப்பீங்க, எந்தெந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படிலாம் உங்களை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியுமோ அப்படிலாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க.
ஸோ இவங்களோட ட்ரைனிங் மெத்தட் கரெக்டாக ட்ரெயின் பண்ணுவாங்க. எப்படி எந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்காங்க, அதாவது பர்சனலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட அனாலிசிஸ் வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறையா கேர் பண்ணிக்கிறாங்க. மற்ற டியூஷன் சென்டர்ஸ்லாம் இந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்காது. அதனால நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இங்கே தான் வரணும்னு கிடையாது. ஜஸ்ட் விசிட் பண்ணி நிறையா பேருக்கு வந்துட்டு இப்படி சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆன டியூஷன்ஸ் தான் அதெல்லாம். அதனால் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக இந்த அகாடமி டியூஷன் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸையும் அவங்களோட ஹெல்த்தையும் வந்துட்டு கையில் பொறுப்பாக எடுத்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு 100% எஃபோர்ட்ஸ் போடுவாங்க. என்ன தான் வந்துட்டு எஃபோர்ட் போட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தா மட்டும்தான் முடியும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நிறையா மிட் டேர்ம் டெஸ்ட் ஆர் எக்ஸாம்ஸ் நடுவில் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஹை ஸ்கோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வேண்டாம். அதே சமயம் கம்மியான ஸ்கோர் வாங்கிட்டிங்கன்னா சேட் ஆகவும் வேணாம். ஸோ எப்போது உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பேப்பர் கையில் கிடைக்குதோ, மார்க்ஸ் உங்களுக்கு கையில் கிடைக்குதோ, ஜஸ்ட் எதுலெல்லாம் மார்க் போயிருக்கு, நீங்கள் 99 எடுத்தாலும் அந்த 1 மார்க் எதில் போயிருக்கு, ஒரு 60 மார்க்ஸ் 40 மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் நீங்கள் லூஸ் பண்ண மார்க்ஸ் எல்லாம் எங்கே போயிருக்கு அப்படின்னு அனலைஸ் மட்டும் பண்ணுங்கள். ஒரே ஸ்டேட் ஆஃப் மைண்டில் மட்டும் இருங்க. ஸோ எமோஷன்ஸை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி இந்த 12th வந்துட்டு சூப்பராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். என்னோட ஆல் தி பெஸ்ட்.